கையில் காசே இல்லை ஓய். மச்சான் சாம்பிளுக்கு பாரு. கையில் ரொம்ப காசு கஷ்டமாக இருக்கு ஓய். அத்தா ஓய் உன்கிட்ட சொல்கிறேன், எனக்கு நான் ஒரு ஐடியான்னு சொல்கிறேன். வீடை வித்துருவோமா? செருப்பாலே அடிப்பேன், வேற என்னமாதிரி ஐடியான்னு சொல்கிறா. நீ வித்துருவோன்னு சொன்னது தான் எனக்கே ஞாபகம் வருது. 6 மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு அடுப்பு கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதை வித்துருவோண்டா. அதை விற்றா 10,000 ரூபா தரடா. அதை விற்றா அவங்களே கொண்டு தடை கட்ட சொல்றியோ? அடே, உள்ளூர்காரனுக்கு விற்றாதான் தடை, வெளியூர்காரனுக்கு விற்றா தடையும் இல்லை, ஒன்றும் இல்லைடா. அப்படிங்கிற சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க மச்சான். மச்சான் வெளியூர்காரன் ஒருத்தன் வந்திருக்கான். நமக்குன்னு ஒருத்தன் வந்திருக்கான் போல, வா அவனுக்கே வித்துருவோம். வாங்க வாங்க, உங்களை தான் பார்த்துருக்கோம். வாங்க. கடவுள் மாதிரி வந்திருக்கீனே, உங்க மாதிரி ஒரு ஆள் தான் தேடிக்கிட்டே இருந்தோம். உங்களுக்கே இந்த அடுப்பை வச்சிருக்கோனே, வாங்கினது யூஸ் பண்ணவே இல்லை. 10,000 கொடுங்க. இல்லை 5,000 கொடுங்க. இல்லை 4,000 கொடுங்கண்ணே. இல்லாட்டி 2,000 கொடுங்களே. விட்டா உனக்கு சும்மாவே கொடுத்துருவோப்படியே. நின்று அவன் அப்படித்தானே கொஞ்சம் லூசு, அதெல்லாம் உனக்கு கணக்கு எடுத்துக்காதீங்க. அத்தானே உங்கள்கிட்ட கொடுத்தோம். என்னைய தாண்டா எல்லாம் ஈஸியா அடிச்சு போடுறீங்க. எதுக்கு என்னை அடிச்ச? எனக்கு தெரியல மக்களே. இந்த அடுப்பு உங்க நன்மைக்காக. இதுக்குள்ளே நீங்க வித்தீங்கன்னா செத்தீங்க. அதையும் தாண்டி வித்தீங்க 10,000 தடவை.